அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம், சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது என்ன தயாரிப்பு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்துங்கய்யா, நாங்கள் கடந்த 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து மிகச்சிறந்த தொழில்நுட்பம் எண்ணெயை கரைச்சி பயன்படுத்துறதுங்கய்யா. எண்ணெயை பால் போல் கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. அதாவது நிலவழி பாசனமாகவும் பயன்படுத்துறது, மேலே தெளிப்பாலும் பயன்படுத்துறதுங்கய்யா. அதாவது வந்து வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லா எண்ணெயும் கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுங்க. இதுக்கு பேர் வந்து எண்ணெய் கரைசலுங்கய்யா. இயற்கை விவசாயத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் எண்ணெயை பால் போல் கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுங்க சார். எப்படிங்கன்னா நிலவழி பாசனத்துலேயும் பயன்படுத்திக்கலாம், ப்ளஸ் வந்து பூச்சி விரட்டிக்காக வேண்டி தெளிப்பானாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ சாதாரண எண்ணெயை வந்து இப்படியே வந்து நம்ம தண்ணியில் ஊற்றுனாங்கன்னா மிதக்கம், இப்போ ப்ரே பண்ணாங்கன்னா பயிருக்கு அருகிறேன். அப்போ இதை பால் மாதிரி கரைக்கிறது எப்படின்னா, எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கரைப்பானை ஊற்றி ஒரு நிமிஷம் லிக்விட் பண்ணாங்கன்னா பால் போல் கரைக்கும். அதை இப்படி தண்ணியில் ஊற்றுனாங்கன்னா இது வெள்ளையாகுதுன்னு காட்டும். இப்போ வந்து வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்கய்யா, வேப்பெண்ணெய் வந்து அப்படி தண்ணியில் ஊற்றுனாங்கன்னா மேலால் மேந்துக்கிட்டு நிற்கும். அடித்தாங்கன்னா பயிர் கருகி போயிடும். இதை வந்து கரைச்சி பால் மாதிரி கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுங்கய்யா. எப்படிங்கய்யா, இப்போ இது வேப்பெண்ணெய்ங்கய்யா. ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேங்கய்யா. இது வந்து எண்ணெய் கரைப்பானுங்கய்யா. இது எவ்வளோ? இது அப்புறம் எண்ணெய் கரைப்பானை மிக்ஸ் பண்ணிங்கய்யா. அது எவ்வளோ ஊற்றணும்? இது வந்து 100 மில்லிங்கய்யா. இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஆட்டினாங்கன்னா இப்படி ஒரு நிமிஷமாவது கலக்கணும், நல்லா கரையிற அளவு கறக்கணும். இந்த எண்ணெய் கரைப்பான் வந்து எங்கே கிடைக்கும்? எண்ணெய் கரைப்பான் வந்து லோக்கலில் கிடைக்குங்க, வாங்கிக்கலாம். அங்கே கிடைக்கும், வாங்கிக்கலாம். பேர் வந்து அதுக்கு வந்து லெசித்தின். என்ன பேர்? லெசித்தின். அங்கே கிடைக்கும், வாங்கிக்கலாங்கய்யா. இல்லைன்னு நாங்களும் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் யாரும் கேட்டாலும் நாங்கள் லிட்டரு 400 கொடுக்குறோம். கரைச்ச வேப்பெண்ணெய் வேணாலும் லிட்டரு 600 கொடுக்குறோம். எங்கள்கிட்ட கொண்டு வாங்கிக்கலாம். லோக்கலில் கிடைச்சாலும் வாங்கி விவசாயி வந்து பயன்படுத்திக்கலாங்கய்யா. இப்படி பால் மாதிரி கரைச்சிங்கய்யா. இதை வந்து இப்போ தண்ணி இருக்குங்களா, தண்ணியை ஊற்றிட்டு கரைக்கணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? இது நம்ம இப்படி ஒரு 5 லிட்டர் தண்ணியில் டைவர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம மேலே அடிக்கும்போது 10 லிட்டர் டேங்க் வந்து ஒரு 50 மில்லி வேப்பெண்ணெய் போடுறது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நிலத்தில் பாய்ச்சும்போது ஒரு தண்ணிக்கு வந்து வேப்பெண்ணெய் 1 லிட்ரு, கடலெண்ணெய் 2 லிட்ரு, ஒரு 5 தண்ணிக்கு பாய்ச்சிட்டோங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு போதுங்க. 1 ஏக்கரில் எடுக்கிற வருமானத்தை வந்து 3 ஏக்கரில் எடுக்கிற வருமானத்தை 1 ஏக்கரில் எடுக்கலாம். இப்படி பால் போல் கரைஞ்சிருச்சாங்கய்யா. இப்படி கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்தணுங்கய்யா. இது விவசாயத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கய்யா. அது இதுதான் வேப்பெண்ணெய் கரைசல். வேப்பெண்ணெய் கரைசல் நம்ம கையை வச்சாங்கன்னா கையில் எண்ணெய் ஒட்டக்கூடாது. கையை கழுவுனாங்கன்னா தண்ணி ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்தாக்க செடியில் நட்டாங்கன்னா அடித்தாங்கன்னா கருகாமல் இருக்கும். இப்படி கையில் வச்ச கழுவுனாங்கன்னா அப்படி எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இவ்வளோ தான் இந்த இது. ஆமாங்க, ப்ளஸ் இல்லை. இப்போ இதை என்ன பண்ணணும்? அது இதை நம்ம வந்து இப்போ ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கரைக்கிறோம்னு வைங்க. நிலவழி பாசனத்துக்கு வந்து தண்ணிக்கு 3 லிட்டருங்கய்யா. ட்ரிப்பு செஞ்சுரி இருந்துச்சுங்கன்னா வெஞ்சூரில் வச்சு ட்ரிப்பில் விட்டுலாங்கய்யா. இல்லைன்னா ட்ரம்மில் ஒரு 200 டெவலப் பண்ணிக்கிட்டு ட்ரம்மில் ஒரு 4 மணி நேரம் போகிறது மாதிரி ஒரு டேப் போட்டு திறந்து விட்டு நிலவழி பாசனம் விட்டுக்கலாங்கய்யா. மேலே பயிருக்கு தெளிக்கிறாப்புல இருந்துச்சுங்கன்னா ஒரு 10 லிட்டர் டேங்க் வந்து 50 மில்லி எண்ணெய் கரைசல் வர்றது மாதிரி விட்டாங்கன்னா போதுங்கய்யா. பூச்சி விரட்டி ப்ளஸ் நின்றுட்டான் 2 மச்சால் விடுங்க. இதை நீங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தும் போது 1 ஏக்கரில் 3 ஏக்கரில் இருக்கிற வருமானத்தை 1 ஏக்கரில் எடுக்கலாம். 5 சீப்பு போடுற வாழைத்தார் 10 சீப்பு போடும், 10 சீப்பு 12 சீப்பு போடும். ஒரு தண்ணிக்கு 2 லிட்டர் வேப்பெண்ணெயை 10 லிட்டர் கடலை எண்ணெய் கரைச்சி நிலத்தில் பாய்ச்சிட்டாங்கன்னா அது நம்ம கூலியர் வச்சா எப்படி வருது சார், வரும் இல்லாமல் அதே மாதிரி வருது சார்.
வாழைன்னா 10 மாதத்து பயிர். ஃபஸ்ட்டு 5 மாதத்தில் இதை பாய்ச்சிடணும். அது ஒரு டபுள் பங்காக வந்துடுங்க சார் ரிசல்ட்டு. நோயே வராது மேக்ஸிமம். எல்லா விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம். வெங்காயங்கன்னா இப்போ ஒரு 3 மாதத்து பயிர், ஒரு தண்ணிக்கு 5 லிட்ரு. அப்போ வந்து ஒரு 3/4 காலத்துக்குள்ளே இந்த எண்ணெயெல்லாம் உள்ளே அனுப்பிச்சிடணும். இதவே மேலேயும் ஃப்ரே பண்ணிக்கலாங்க சார். இந்த வேப்பெண்ணெய் வந்து ஃப்ரே பண்ண வச்சுக்கலாம். டேங்க் வந்து 50 மில்லி போட்டாங்கன்னா போதும். கொஞ்சம் கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் ரஃப்பான பயிராக இருந்தால் ஒரு 70 மில்லி போடலாம் சார். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, முருங்கைத்தலை இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் டோஸ் கம்மியாக போட்டுக்கணும். ஒரு 40 மில்லி போட்டுக்கலாம் சார். அப்போ பூச்சி வெரைட்டியாகவும் இதே வந்துடுதுங்க சார். கீழே வந்து அந்த பயிற்றிலே ஒரு கசப்பு ஏறிடுங்கள்ல, கீழே பாய்ச்சும் போது வேரில் உறிஞ்சி. அப்போ வந்து நோய் எதிர்ப்பியோட பயிரே நின்றுது. அப்போ வேறு மருந்து கடைக்கு போக வேண்டியது இல்லைங்க. இல்லை, நம்மளே ஒரு கடலை எண்ணெய் வாங்குகிறோம், கரைச்சி நிலத்தில் பாய்ச்சிக்கிறோம். வேப்பெண்ணெய் 2 லிட்டர் பாய்ச்சிக்கிறோம். வேப்பெண்ணெய் மேலே பிரயோகிக்க வச்சுக்கிறோம். அப்போ மருந்து கடைக்கு போக வேண்டியது வராதுங்கல்ல. ப்ளஸ் வந்து பூச்சி விரட்டி ப்ளஸ் நுண்ணூட்டமாக வந்துடுதுங்க சார். நீ காலப்போக்கில் இதான் ஜெயிக்க போகுது. இன்னைக்கு இதுதான் விவசாயி ஷார்ட்டாக கண்டுபிடிச்சி நான் இதைத்தான் செய்யணும், வேறு வழி இல்லை. விவசாயியே அதை தாராளமாக செய்யலாம். நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். நன்றிங்க.